யாராவது உங்களை மதிக்கவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு வாழ்க்கை மாற்றும் கதை. ஒரு சிறிய ஊரில் ஆதி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் அமைதியானவன். யாரிடமும் சண்டை இல்லை, யாரையும் காயப்படுத்தாத மனசு. ஆனால் அவனை சுற்றியிருந்த உலகம் அவனை மதிக்கவே இல்லை. அத்தியாயம் 1. மௌனமாக நொறுங்கியவன் ஆதி வேலை செய்யும் இடத்தில் எப்பொழுதும் தாழ்த்தி பேசப்பட்டான். நீ இதுக்கு லாயக்கில்லை, உன்னால் எதுவும் முடியாது. அவன் பேசினா யாரு கேட்பான் என்று அவன் பேசும் முன்பே அவனின் வார்த்தைகளுக்கு கதவு மூடப்பட்டது. வீட்டிலும் அப்படித்தான். அவன் அமைதியா இருக்கான்னா அவனுக்கு அறிவே இல்லை என்று சிலர் சொன்னார்கள். ஆதி எதுவும் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் அவன் மனசு நல்லது. ஆனால் மனசு நல்லதுனால கஷ்டம் அதிகமாயிடுச்சு. அத்தியாயம் 2. உடைந்த ஒரு இரவு. ஒரு நாள் இரவு ஆதி தனியாக அமர்ந்திருந்தான். அவன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி மட்டும். நான் நல்லவனா இருப்பது தப்பா? கண்ணீர் மௌனமாக வழிந்தது. அவன் நினைத்தான், நான் மாறணுமா அல்லது இந்த உலகம் என்ன புரிஞ்சுக்குமா? அப்போதுதான் அவனுக்கு அவன் தாத்தா சொன்ன ஒரு கதை நினைவுக்கு வந்தது. அத்தியாயம் 3. தாத்தாவின் வார்த்தைகள். சின்ன வயசில் தாத்தா சொன்ன வார்த்தைகள். மரத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க, அது பழம் கொடுக்காதவரை. அத்தியாயம் 4. அவன் எடுத்த முடிவு. அடுத்த நாளிலிருந்து ஆதி ஒரு முடிவு எடுத்தான். யாரிடமும் விளக்கம் சொல்ல மாட்டேன். யாராவது அவமதித்தாலும் வாதம் செய்ய மாட்டேன். என் மதிப்பை யாரிடமும் கெஞ்ச மாட்டேன். ஆனால் என் திறமையை வளர்ப்பேன். என் நேரத்தை வீணாக்க மாட்டேன். என்னை நான் மதிப்பேன். அவன் அமைதியாக இருந்தான், ஆனால் சோம்பேறியாக இல்லை. அத்தியாயம் 5. மௌன உழைப்பு. ஆதி தினமும் அதிக நேரம் உழைத்தான். யாருக்கும் தெரியாமல் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டான். அவனை மதிக்காதவர்களே அவனிடம் உதவி கேட்கும் நாள் வரும் என்று அவன் கனவில் கூட நினைக்கவில்லை. அவன் பேசவில்லை, அவன் வளர்ந்தான். அத்தியாயம் 6. காலத்தின் பதில். ஒரு நாள் அதே ஆபீஸில் ஒரு பெரிய பிரச்சனை. யாருக்கும் தீர்வு தெரியவில்லை. அப்போதுதான் ஒருவர் சொன்னார், ஆதி இதை பார்த்திருக்க வாய்ப்பிருக்கே. அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அதே ஆதி, முன்பு மதிக்கப்படாதவர். அத்தியாயம் 7. உண்மையான மதிப்பு. அன்று முதல் ஆதியிடம் யாரும் சத்தமாக பேசவில்லை. ஆனால் ஆதி மாறவில்லை. அவன் இன்னும் அமைதியானவன். ஆனால் இப்போது அந்த அமைதி பலவீனம் அல்ல, அது தன்னம்பிக்கை. அவன் புரிந்து கொண்டான். யாராவது உங்களை மதிக்கவில்லை என்றால் அவர்களை மாற்ற முயற்சிக்காதீர்கள். உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். காலம் அவர்களை மாற்றும். கதை முடிவு. வாழ்க்கை பாடம். மதிப்பு கெஞ்சியினால் கிடைக்காது. சத்தம் போட்டால் நிலைக்காது. மௌனமாக வளர்ந்தால் மட்டும் நிலைத்திருக்கும். யாராவது உங்களை மதிக்கவில்லை என்றால் சண்டை போடாதீர்கள், கண்ணீர் காட்டாதீர்கள், உங்கள் மதிப்பை குறைக்காதீர்கள். உங்களை நீங்கள் மதியுங்கள். உங்கள் வளர்ச்சி தான் சிறந்த பதில்.